ஒன்பதாவது வீட்டில் பாவகிரகங்கள் இருந்தால் 9வது வீட்டில் பாவகிரகம் இருந்தால் அது தோஷம்தான் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் அதிலும் சிலர் அதை பிரேத தோஷம் என்பார்கள். இறந்து போன உடலில் அருகில் கூட நம்மில் பலருக்கும் போவதில்லை. இதில் எங்கிருந்து வருகிறது பிரேத தோஷம் என்று சந்தேகங்கள் வரலாம். ஆனால் பிரேத தோஷத்தை ஏற்படுத்தும் செயல் நடைமுறை வாழ்க்கையிலேயே மனிதர்கள் பலரும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது எப்படி நாம் பார்ப்போம். நம் கிராமப்புறங்களில் யாராவது இறந்துவிட்டால் அவரின் இறுதி சடங்குகளில் தங்களின் வீட்டின் முன்பு கொண்டு செல்வதற்கு பாதை கொடுக்க மாட்டேன் என்று சிலர் வம்பு செய்வார்கள். சில இடங்களில் சுடுகாட்டிற்கு அடுத்தவர்கள் வீட்டு பாதையை முன் தான் போக வேண்டிய நிலை எல்லாம் இன்றும் பல கிராமங்களில் இருக்கின்றது. என் வயலை நீ தாண்டி எடுத்து செல்லக்கூடாது என்று வம்பு செய்வார்கள். இதனால் பிரேத தோஷம் ஏற்படலாம். அதேபோல் நம் உறவினர்கள் சமூகத்தினர் இறந்தால் அவரின் உடலை சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து சுமக்காமல் இருப்பது, அவர்களின் உடலை மற்றவர்கள் சுத்தம் செய்யும் நேரம் நீங்கள் தொட மறுப்பது, இது எல்லாம் பிரேத தோஷம் கணக்கில் வரும். அதேபோல் இறந்த சவக்குழியில் எலும்பை திருடுதல், வளர்த்த மிருகங்களின் சரீரங்களை மண்ணிற்கு மேல் அழுவ விடுதல், இவை இந்த கணக்கில் தான் வரும். எப்பொழுதும் இறந்த உடலுக்கு செய்ய வேண்டிய காரியத்திற்கும் நாம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அப்படி தடையை ஏற்படுத்தியிருந்தால் அதுவே நமக்கோ நம் தலைமுறைக்கோ அடுத்த பிறவில் தோஷமாக மாறும். பிரேத தோஷம் என்பது சனி கிரகம் அல்லது ராகு கிரகம் 9வது வீட்டில் அமைந்திருந்தால் ஆகும்.